உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சேன் ஃபாதர். எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பொண்ணோட தயவுனால தான் நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கொன்னுடுவீங்களா? அப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசமா இருக்கு? யார் அவன்? நான் உள்ள வரும்போது உங்களை மாதிரியே ஒருத்தன் வெளியே போனானே, யார் அது? ஏதாவது பேசி என்ன திசை திருப்ப பார்க்காதீங்க. அது என்னோட தம்பி செபாஸ்டியன். ஐ எம் டொனால்ட். நாங்க 2 பேரும் ரெட்ட பிறவிங்க. $62 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சம் பிழைக்கிறதுக்காக ஒரு பொண்ணு நந்தேசம்ங்கிற ஒரு மலை கிராமத்தில் இருக்க டீ எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போனான். அங்க இருந்த சில கொடூர மிருகங்களான ஆம்பளைங்க அவளை கற்பழிச்சாங்க. அந்த மிருகங்களால பிறந்த ரெட்ட பிறவிங்க நாங்க தான். எங்களை பெத்தவ நாங்க எப்படி இருக்கோம், என்ன ஆக போறோம்னு தெரியாமலேயே செத்து போயிட்டாங்க. ஆசிரமத்துல தான் வளர்ந்தோம். அப்போ ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத அப்பா அம்மா எங்களை தத்தெடுத்துக்கிட்டாங்க. எங்க வளர்ப்பு அம்மா எங்களை சொந்த பிள்ளையாவே பார்த்தாங்க. ஆனா எங்களை வளர்த்த அப்பா அப்படி பார்க்கல. சொந்தமா புள்ள பெத்துக்க முடியலன்ற கோபத்துல எங்களை ரொம்ப வெறுத்தாரு. கொஞ்ச நாள்ல இதெல்லாம் மாறிடும்னு நினைச்சோம். ஆனா அவரோட உண்மையான முகம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துச்சு. ராத்திரி நேரத்துல எங்களோட தலைமுடி நகம் இதெல்லாம் வச்சு மர்மமான பூஜைங்க செஞ்சாரு. அவர் சாத்தான் வழிபாட்டுல ஈடுபட்டு இருந்தாருன்னு அப்போ எங்களுக்கு தெரியல. நந்தேச ஜனங்க தெற்குல இருக்கிற காட்டு பகுதிக்குள்ள முன்னோர்களால சபிக்கப்பட்ட சாத்தானோட வளர்ப்பு பிராணியா சொல்லப்படுற ஒரு மிருகம் இருக்கிறதா நம்பினாங்க. சாத்தானுடைய வேதப்படி அந்த மிருகம் தனக்கு கீழே வேலை செய்யற தூதுவர்களை தேர்ந்தெடுக்கும். அப்படி அது சொல்றத செஞ்சுட்டா நமக்கு என்ன வேணாலும் அது சாத்தியமாக்கி கொடுக்கும்னு இந்த ஊர் மக்கள் பலகாலமா நம்பினாங்க. அப்படி எங்க அப்பா அதோட தூதுவனா ஆகணும்னு எங்க 2 பேர்ல ஒருத்தரை பலி கொடுக்க முடிவு பண்ணாரு. ஒரு ராத்திரி திடீர்னு எங்க அப்பா காட்டுக்குள்ள ஒரு ஓநாயால தாக்கப்பட்டார்னு செபாஸ்டியனுக்கு செய்தி வந்துச்சு. அந்த காட்டுக்குள்ள அவர் தாக்கப்பட்டதா சொன்ன இடம் அந்த சாத்தான் வாழ்ற இடம். அங்கதான் பலி கொடுக்கறதுக்கான உயிரினங்களை கட்டி வைப்பாங்க. அந்த மிருகம் அந்த உயிர்களை கொதறி தின்னும். ஒரு கூட மிஞ்சாது. செபாஸ்டியன் போன போது எங்க அப்பா அங்க இல்லை. அவன் வீடு திரும்ப மாட்டான்னு நான் நினைச்சேன். எங்க அப்பாவோட ஆசைப்படி அவன்தான் பலியாக போறான்னு நினைச்சேன். ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியாது, பல மிருகங்கள் செஞ்ச பாவத்துல பிறந்த செபாஸ்டியன் ஒரு மிருகம் தான். அவன் உயிரோடு திரும்ப வந்தான். இதை பொறுக்க முடியாம எங்க அப்பா செபாஸ்டியனை கொல்ல முயற்சி பண்ணாரு. ஆனா என் தம்பிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு எங்க அப்பாவை நானே கொண்டுட்டேன். இதெல்லாம் பார்த்து அதிர்ந்து போன எங்க அம்மா எங்க 2 பேரோட நலனுக்காக பழிய தான் ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. திரும்பி அனாதானம். நாங்க வளர்ந்த ஆசிரமத்திற்கே போனோம். அங்க வேலை பார்த்த மைக்கேல் ஃப்ரேஸ் எங்களுக்கு குருவானாரு. ஆன்மீக சிகிச்சைன்னு காத்து கருப்பு அடிச்சவங்களை குணப்படுத்தினார். அதை எங்களுக்கும் கத்துக் கொடுத்தாரு. நாட்கள் போக போக செபாஸ்டியனோட குணம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. அவனுக்கு உள்ள இருந்த மிருகம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. செபாஸ்டியன் நைட்ல தனியா வெளியே போக ஆரம்பிச்சான். எங்க வளர்ப்பு அப்பா மாதிரி அவனும் நிறைய வினோதமான பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சான். இதை பத்தி தெரிஞ்ச உடனே மைக்கேல் அவனை கடுமையா தண்டிச்சாரு. ஆனா அவன் மாறல. திரும்ப திரும்ப அவன் சாத்தான் சடங்குகளை பண்ண ஆரம்பிச்சான். எங்க குரு மைக்கேல் குணப்படுத்த முடியாதவங்களை கூட செபாஸ்டியன் குணப்படுத்தினான். மைக்கேலுக்கு அப்பதான் புரிஞ்சது செபாஸ்டியன் சாத்தானோட தூதுவன்னு. அவனை வளர விடக்கூடாதுன்னு மைக்கேல் செபாஸ்டியனை கொல்ல பார்த்தாரு. ஆனா அதுக்கு பதிலா வேற ஒண்ணு நடந்துச்சு. ஒரு நாள் விடிய காலையில செபாஸ்டியன் காட்டுப்பகுதியில ஒரு மிருகத்தோட மண்டை ஓட்ட வச்சு ஒரு வினோதமான சத்தம் எழுப்பினான். இதை கேட்ட பெண்களுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த பெண்கள் எல்லோரும் மைக்கேல் ஃப்ரேஸ் வீட்டுக்கு பித்து பிடிச்சு ஓடினாங்க. அவர் வீட்டு முன்னாடி எல்லோரும் கொடூரமா கழுத்தை வெட்டிக்கிட்டு செத்தாங்க. மைக்கேல் தான் சூனிய வச்சு அவங்கள கொன்னுட்டாருன்னு மக்கள் நினைச்சாங்க. அவரும் கைது செய்யப்பட்டார். திரும்பவும் நாங்க தனிமைக்கு தள்ளப்பட்டோம். செபாஸ்டியன் தலைமறைவாயிட்டான்.
நான் இந்த ஆன்மீக சிகிச்சை முறைகளை வச்சு மக்களை குணப்படுத்திக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் என்னால குணப்படுத்த முடியாத நேரம் வந்துச்சு. அப்போதான் செபஸ்டியனை தேடி போனேன். அவன் இப்போ ரொம்ப பெரிய மிருகமா மாறி இருந்தான். சின்னதா ஒரு குழுவை சேர்த்துக்கிட்டு அவன் சாத்தான் வழிபாட்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தான். அவன் கூட இருந்தவங்களுக்கு தேவையானதை நடத்தி காட்டணும். பல நரபலிகளுக்கும் கொலைகளுக்கும் செபாஸ்டியன் ஒரு காரணமா இருந்தான். அவன் மிருகமா மாற எங்க அப்பாவோ மைக்கேலோ காரணம் கிடையாது. மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவங்களாலதான் இதெல்லாம் நடக்குது. தைரியமா ஒரு விஷயத்துக்கு சண்டை போடாம கோழைத்தனமா நரபலி மாந்திரிகம்னு தப்பான வழிகளை தேடி போற மக்கள் இருக்கிற வரைக்கும் இவனை யாரும் அழிக்க முடியாது. பெரிய பவர்ல இருக்க அரசியல்வாதிங்க அவங்களுக்கு சாதகமா எல்லாம் நடக்கணும்னு செபாஸ்டியனை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனோட லட்சியம் இவங்க வீசுற பணத்துல இல்லைன்னு அவங்களுக்கு இன்னும் புரியல. இப்ப ஜானி எங்க இருக்கா? ஏன் அவளை செபாஸ்டியன் கடத்தி வச்சிருக்கான்? ஒரு குறிப்பிட்ட மியூட்டேஷன் உள்ள பொண்ணை தான் பலி கொடுக்க முடியும். ஜானேஸ் அந்த மியூட்டேஷன். இன்னைக்கு ராத்திரி அவன் பலி கொடுக்க போறான். நான் அவன்கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன். He doesn't listen to me. இதனால ஒரு பெரிய வாக்குவாதமே ஏற்பட்டுச்சு. அவனோட காணிக்கைக்கு நான் ஒரு பெரிய தடையா வந்து நிப்பேன்னு நினைச்சு செபஸ்டியன் என்னை எங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டான். அவன் என்ன மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு தான் தான் டொனால்டுன்னு எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தான், இன்க்ளூடிங் யூ மிஸ்டர் ஹம்சா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ராத்திரிக்கு அப்புறம் செபஸ்டியன் உயிரோடு இருந்தா அது அனிதாவுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிதாவை நான் காப்பாத்துறேன். நான் சொன்ன இடத்துக்கு அனிதாவை கூட்டிட்டு வந்துருங்க. Trust me, I am the only help you have now. ஓர் செல்லும் மானிடா, விடைகளை தேடி நீ செல்லடா. ஓர் செல்லும் மானிடா, பயம் நீ கொள்வது ஏனடா? கண்கள் மூடி கிடக்கின்றதே. ஓர் செல்லும் மானிடா, பகைவனை எதிரிலே பாரடா. போரிட்டு நீ வாழ்ந்தால் பயணத்தை தொடரு. போற்று நீ வீழ்ந்தால் விதையென வளரு.
எல்லா கடவுளும் பயப்படுகின்ற என் கடவுளே, சிக்கி தவிக்கும் இந்த குழந்தையின் நிலைமாற உன் காலடியில் தஞ்சம் புகுந்திருக்கிறாள். இவளை ஆட்கொண்டிருக்கும் வியாதி தேவதைக்கு கட்டளையிடு. இவள் குணமாகட்டும். உன்னை நான் ஆராதிக்கிறேன். நீயே கதி, நீயே வழி. என் இதயத்தின் இதயமே, பலவீனமான இந்த குழந்தையின் மனதை உன் அன்பால் வருள். வலி மறையட்டும், கவலை கரையட்டும். வலியும் கவலையும் கரைய கரைய பலம் அவள் தோளில் சேரட்டும். இந்த சுகமான பாரத்தை சுமக்க அவள் தயாராகட்டும். இந்த குழந்தையை உன் மடி மீது கிடத்துகிறேன். ஈஷா, ஈஷா, இதை ஒன்னும் ஆகாது நான் சொல்றேன். மன்றாடுகிறேன் எங்கள் ராஜாவே, எங்கள் பாவங்களை மன்னித்து இந்த சடங்கு சரியாய் முடிய பலன் கொடு. வாழ்த்திடு. உன் கருணையால் இந்த குழந்தை தைரியமாகட்டும். நான் பயந்தாலும் என் கடவுளே, உன்மேல் என் நம்பிக்கை குறையாது. கோடான கோடி பெயர்களை கொண்ட என் கடவுளின் ஆணை, இந்த குழந்தையை அலைகழிக்கும் தீய சக்திகளே, துர்தேவதைகளே, மூடா விழிகளே, நாற்றங்களே, அகன்று ஓடிவிடுங்கள். குழந்தை குழந்தையாயிருக்கட்டும். அனிதா, 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 Sebastian! Please stop this!
பொண்ணை பலி கொடுத்ததுனால உங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? செபஸ்டியன், மரணம் எந்த விதத்திலையும் ஒரு தீர்வு தராது. செபஸ்டியன், மரணம் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு தராதுன்னா அப்போ வாழ்க்கை தீர்வு தந்துருமா? இந்த மனித இனம் எத்தனை ஆயிரம் வருஷமா ஆண்டவன் நல்லவங்களை தான் சோதிப்பான்னு மைண்ட கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ இந்த உலகத்துல கெட்டவன் தான் வசதியா வாழ முடியும்னு நம்பிக்கைய ஒத்துக்காத கோழத்தனம் தான் உங்களை உயிரோடு வச்சிருக்கு. கெட்டவங்கிற வார்த்தை கூட இன்னைக்கு மாறி போச்சு. கெட்டவனுக்கு கெட்டவன் தான் இன்னைக்கு அதிகாரத்தை கையில வச்சிருக்கான்.